அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும், ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுக்கு சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் திகழக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இடம் தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்ற இடமாக பார்க்கப்படுவதால் மிக சிறப்பான அதிரடியான மாற்றம். உறுதியாகவே தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு பல நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான புதனை செவ்வாய் பகை கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்த்தாலும் கூட ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் சமகிரகமாகவும் கிரகமாகவும் திகழ்கிறாருங்க. எனவேதான் செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி தொழில் ஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் நல்ல மாறுதல் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 3, 6, 11 அசர் வளர்ச்சியையும் 5, 9, 10 ஆகிய இடங்களில் மிக அபரிவிதமான மாற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும் போது மிகவும் சாதகமான இடங்களில் ஒரு இடத்தில் அப்போது மிகவும் பலத்துடன் அதீதமான மாற்றத்தையும் நன்மையையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக அமர்கிறாருங்க செவ்வாய். எனவே இந்த தருணம் என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றில் சிக்கி தவிக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாக பிப்ரவரி 20ஆம் தேதியிலிருந்தே நல்ல மாற்றத்தை வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய செவ்வாய் அள்ளித்தரப்போகிறார். கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானத்தை செவ்வாய் வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது ஆற்றல் வேகத்தையும் உத்வேகத்தையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே உத்வேகம் அதிகரிப்பதால் பல்வேறு வகையில உத்தியோகம், தொழில் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உண்டு என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாய். எனவே மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக தவிடுபடியாகுவதோடு முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. ஏனென்றால் வீரத்தை விளைநிலையமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது இந்த தருணத்தில் அனைத்து விதமான பணிகளையும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிப்பதோடு பாதியில் நின்ற பல பணிகள் அனைத்தையும் துரிதமாகவும் விரைவாகவும் மேற்கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான மாற்றம் இந்த தருணத்தில் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் பல்வேறு வகையான நெருக்கடிகள் விலகி முன்னேற்ற பாதையில் பயணிப்பதற்கான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் இந்த வேளையில் செவ்வாய் மட்டும் வக்ர நிவர்த்தி பெறவில்லை, குருவும் மிக வலுவாக 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். சனியும் 6இல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். சுக்கிரன் சப்தமத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். இப்படி பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக இருக்கும் போது கர்மஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பாக உறுதியாக குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் தடையில்லாமல் கைகூடும். ஏனென்றால் மங்களகாரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே உறுதியாகவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தடை தாமதங்கள் முற்றிலுமாக நீங்கி நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான பணிகளை மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி நிச்சயமாக வரப்போகிறது. வருமான உயர்வுக்கான சாத்தியக்கூறுகளும் போதிய அளவிற்கு வருமானம் கிடைப்பதற்கான நல்ல சூழலும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது விவாக வயது வந்த கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக திருமண பாக்கியம் மிகவும் சாதகமாக கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக தகர்த்தெறியப்படுவதோடு முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் உறுதுணையாக அமையக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மிகவும் அற்புதமாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து சுகஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. எனவே சுகஸ்தானம் மிக வலுவுள்ளதால் நிச்சயமாக மங்களகாரகனின் அமைப்பால் பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் தடை தாமதமின்றி இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கைகூடுகிறது. எனவே மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கக்கூடிய இனிமையான தருணமாக உறுதியாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைகிறது. எனவே இந்த சந்தர்ப்ப
சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிக்கல்கள், பிரச்சனைகள், சிரமங்கள் போன்றவை முற்றிலுமாக தீரக்கூடிய வகையிலும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் தடைதாமதமின்றி உங்களை தேடி வருகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் தேடி வருகிறது. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் உத்தியோகம், தொழில் ரீதியாக பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றில் சிக்கி தவிக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு அந்த சிரமங்கள், தடைகள் அனைத்தும் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உத்தியோகத்தில் சக பணியாளர்கள், மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையிலும் பாராட்டு நிறைவாக கிடைக்கக்கூடிய பணிகளை சிறப்பாக மேற்கொள்வதற்கான யோகம் உண்டு. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு எதிராக பலர் சூழ்ச்சி செய்தாலும் அந்த சூழ்ச்சிகள் அனைத்தும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாக உங்களுடைய வளர்ச்சிக்கு அடித்தளமிடும் என்பதில் சந்தேகமே இல்லை. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகள் உறுதியாக கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புதிய தொழில் ரீதியான பணிகளை மேற்கொள்ளக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கும். நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் உங்களுடைய திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான யோகம் சக பணியாளர்கள் மற்றும் பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பான சூழல் இந்த வேளையில் மனநிறைவை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. கலைத்துறையின் நாயகன் உச்சம் பெற்றிருக்கும் போது செவ்வாயும் வக்ர நிவர்த்தி பெறுவதால் எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க சலுகைகள் விரைவாக கலைத்துறையில் கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் செயல்பாடுகள் திருப்திகரமாக அமையும். புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிகவும் சாதகமாகவும் சிறப்பாகவும் கைகூடுவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் மிக சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்க முடியும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்துமே இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அரசியல் சார்ந்த பணிகளில் மிகவும் சாதகமாகவும் கனகச்சிதமாகவும் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் ஆர்வம் இல்லாமல் இருந்தாலும் கூட தற்போது நினைவாற்றலும் ஆர்வமும் அதிகரிப்பதற்கான யோகம் கல்வியில் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும். சந்தை நிலவரம் சாதகமாக அமையும். உங்களது கடின உழைப்பிற்கு நல்ல பலன் நிறைவாக கிடைக்கும். உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் செயல்படுவதற்கான யோகமும் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் விலகுவதோடு தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிக்கலை சந்தித்த கன்னிராசிக்காரர்களுக்கு அவை விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும்.